மொத்தமா நம்ம என்ன செய்யறோங்கிறது தான் முக்கியம். பொதுவா சமுதாயத்தை பார்த்து பயப்படுற வரைக்கும் இந்த உலகத்தில் முன்னேற முடியாது. சமுதாயம் அப்படிதாங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்குங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சமுதாயத்தை பார்த்து பயப்படாதவங்க மட்டும்தான் அந்த உலகத்துல சக்சஸே பண்ணியிருக்காங்க. உட்கார்ந்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னப்பா உட்கார்ந்துட்டே அப்படிங்க வடிவேல் படத்துல வர மாதிரி. வடிவேல் உட்கார்ந்துருப்பாரு, என்ன உட்காந்துட்டீங்கன்னு கொஞ்சம் நடப்பாரு. என்ன எங்கடா போறீங்க நடக்கிறீங்கன்னு ஓடுவாரு. எங்கன்னு ஓடுறீங்க அப்படிம்பாரு. நீங்க எது செஞ்சாலும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கும். நாம தெளிவாக இருந்தால், நாம் செய்யும் விஷயம் நமக்கு தெளிவாக இருந்தால், யார் சொல்ற கமெண்ட்ஸையும் நம்ம உள்வாங்க மாட்டோம். ஒரு துறையை செலக்ட் செய்ய வேண்டும், அது நமக்கு பிடித்திருக்க வேண்டும், அதில் நமக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும். அடுத்தது, அந்த துறையில் இருக்கிற நல்லது கெட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். கெட்டதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த துறையில நீங்க நல்லது மட்டும்தான் செய்யணும். அது ஒரு உதாரணமா இருந்து காட்டணும். ஊர்ல 10 ஹோட்டல் இருக்கும். நீங்க ஒரு ஹோட்டல் வச்சு நல்ல ஃபுட்டு மட்டும் கொடுத்து அதுக்கு உதாரணமா இருக்கணும். புரிஞ்சுக்குங்க. அந்த துறையை ஒழுங்குபடுத்தும் வேலையை நாம் கையில் எடுக்க வேண்டும். அதில் உள்ள நல்லது கெட்டதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துறையை ஒழுங்கு செய்ய வேண்டும். அந்த துறையில் இருக்கிற எல்லாத்தையும் ஒழுங்கு செய்கிற வேலையை செய்ய வேண்டும். அதன் மூலியமாக நாம் வருமானம் ஈட்ட வேண்டும். அப்ப என்ன ஆகுன்னா, நமக்கு பணம் கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஊர்ல 4 பேர்த்த நம்ம மாத்தணும், அது ஒரு வேலை, சமுதாயத்தை மாத்துற வேலை. அதே சமயத்துல கெட்ட காரியம் செய்யறாங்க இல்லைங்களா அந்த ஃபீல்டுல, அவங்களை நீங்கள் என்ன வேணா செய்யலாங்க, என்ன வேணா பண்ணலாம். இந்த வார்த்தையை கவனிங்க. பொதுவா கெட்ட காரியம் பண்றவங்க எல்லாம் என்ன தெரியுங்களா பண்றாங்க, நல்ல காரியம் பண்றவங்கள என்ன வேணா செய்யறாங்க, நாசம் பண்றாங்க, இருட்டிடம் தெரியாம பண்றாங்க. நல்ல காரியம் பண்றவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி இந்த கெட்ட காரியம் பண்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காதனாலதான் கெட்ட காரியம் அவங்களுடைய திமிரு அதிகமாகிக் கொண்டே வருகிறது.